வணக்கம் பிரியமான நண்பர்களே. இன்றைக்கி இறைவன் அதிகம் சக்தி படைத்தவரா அல்லது கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி அதிகம் சக்தி படைத்ததா, யார் பெரிது அப்படிங்கிறது பார்க்கலாம். விதி அல்லது கர்மா அப்படின்னா என்ன? விதின்னா நாம் செய்த வினைகள் திரும்பி நம்மை வந்து சேர்வது விதி. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? மனிதனுக்கு விதி கர்மா இருப்பது போல தெய்வங்களுக்கும் கர்மா இருக்கு. பகவான் சிவபெருமானே மண்டையோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டார். அது அவருடைய கர்மா இருந்தது. அதை போல சீதாதேவியை பிரிந்து ராமன் காட்டில் 14 வருஷம் படாத பாடுபட்டார் ஸ்ரீமன் நாராயணன். அது நாராயணனுக்கும் கர்மம். அதை போல் தெய்வங்களை தான் விட்டு வைக்கலைன்னா ஞானிகள் மகான்களையும் கர்மம் விடுவதில்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெரிய ஞானி, காளி தேவிக்கே சாப்பாடு ஊட்டினவர். அவருடைய கர்மா, அவருக்கு தொண்டையில் கேன்சர் வந்து ஒரு வாய் அன்னம் சாப்பிட முடியல. அது ஞானிகளையும் கர்மா விடுவதில்லை. அப்போ காளி தேவி கிட்ட கேட்டார் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர், நான் எல்லாருக்கும் உதவி செய்தனே, ஞான நிலையெல்லாம் அடைஞ்சனே, என்னால் ஒரு வாய் சாப்பிட முடியலையே அப்படின்னு கேட்டப்போ, இந்த ஜென்மத்தில் இந்த கர்மாவை கழிச்சா தான் இனி வர்ற ஜென்மங்களில் துன்பம் இல்லாமல் என்னை வந்து சேர்வாய். எது தேவை? இப்போவே அனுபவித்து தீர்த்து கொள்கிறாயா அல்லது அடுத்த பிறவிக்கு மாற்றட்டுமா அப்படின்னு காளி கேட்டான். அப்போ அவர் பிறவிலேயே முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கர்மாவை அனுபவித்தார். தெய்வங்களையும் ஞானிகளையும் விடாத கர்மா உயிர்களான நம்மளையும் மிருகங்களையும் உயிரினங்களை விடவா போகுது? கர்மாங்கிறது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம செய்த செயல்கள் நம்மை திரும்பி வந்து நம்மை தாக்குவது தான் கர்மா. அப்போ நாம் நல்ல செயல்கள் செய்தால் நமக்கு தீய கர்மம் வருமா? வரவே வராது. தீங்கு செய்தால் தான் நமக்கு தீங்கு வரும். அப்போ கர்மாவிலிருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? பாவங்களை செய்யாமல் தடுக்க வேண்டும். இப்படி செய்தால் எப்படி நமக்கு தீங்கு வரும்? நன்மை செய்தவனுக்கு நன்மை தான் வரும். இப்போது கர்மம் தெய்வத்தை இயக்குதா, தெய்வம் கர்மத்தை இயக்குதா அப்படின்னு ஒரு கேள்வியை பார்ப்போம். அப்படின்னா தெய்வந்தான் கர்மத்தை இயக்குது. எப்படி? எது ஒன்றும் அசைவதற்கு செயல்படுவதற்கு ஒரு சக்தி வேணும் அல்லவா? அந்த சக்தி தான் ஆதிபராசக்தி அன்னை. அவள் தான் கர்மத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறாள். அவள் நினைத்தால் எப்பேற்பட்ட கர்மத்தையும் மாற்றக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்குது. கர்மத்தை தடுக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு இல்லைன்னா அப்புறம் தெய்வ வழிபாடு எதற்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. தெய்வத்தை நாம் கும்பிட்றதுனால பெரிதாக வரக்கூடிய துன்பங்கள் சிறுசாக மாறி போகும். ஒருத்தனுக்கு ஆப்ரேஷன் நடக்கும்னு இருக்குது வயிற்றில். அந்த வயிற்று ஆப்ரேஷன் நடக்கும்போது மயக்க மருந்து கொடுத்த பின்னால் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் அந்த வலி தெரியாதல்லவா? அதை போல் தெய்வத்தினுடைய கிருபை இருக்கிறவங்களுக்கு அந்த கர்மத்தினுடைய வலி தெரியாது. ஆனால் கர்மத்தை அனுபவிப்பான். இப்போ நம்ம நல்ல செயல்களை இன்று முதலாவது செய்ய ஆரம்பித்து பாவ மூட்டையை சேர்க்காமல் நம்ம பாதுகாப்பாக இருந்தோம்னா இனி இருக்கிற நாட்களும் பிறவைகளும் நமக்கு துன்பம் இல்லாமல் ஆனந்தமாக அமையும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஓம் சக்தி. காமாட்சி துணை.